காலை தியானம் February 29, 2024. தலைப்பானது செவி கொடுக்கும் ஆடுகள். என் ஆடுகள் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். யோவான் 10:27. விவசாயி ஒரு ஆட்டை அன்புடன் வளர்த்து வந்தான். அது அவன் செல்லுமிடமெல்லாம் செல்லும், அவன் மடியில் உரிமையோடு படுத்துக்கொள்ளும். ஒரு நாள் அந்த ஆடு காணாமற் போனது. ஒரு குயவனுடைய வீட்டில் கட்டப்பட்டு இருப்பதை கண்டான். குயவனும் பொல்லாதவன், உடனே அடித்தடில் இறங்கிவிடக்கூடியவன். எனவே விவசாயி நீதிபதியிடம் சென்று தன் வழக்கை கூறினான். நீதிபதியின் கட்டளையின் பேரில் ஆடு நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டது. குயவனை நீதிபதி விசாரித்த போது அந்த ஆட்டை பற்றி எல்லா விவரங்களும் சொன்னான். அந்த எடை, தோற்றம், நிறம் எல்லாம் வர்ணித்தான். பல ஆண்டுகளுக்கு முன் சந்தையில் வாங்கியதாகவும் அதன் விலை இத்தனை ரூபாய் பைசா என்றும் துல்லியமாக கூறினான். பின்பு அந்த விவசாயி அங்கு வந்தான். அதுவரை அமைதியாயிருந்த ஆடு விவசாயியை பார்த்ததும் குரல் கொடுத்தது மட்டுமல்ல, நேராக விவசாயியிடம் ஓடி வந்து விட்டது. குயவன் கூப்பிட்டு பார்த்தான், இலைகளை நீட்டி பார்த்தான். அடோ, அவனை சட்டை செய்யவே இல்லை. நீதிபதி குயவனுக்கு தண்டனை வழங்கி ஆட்டை விவசாயியிடம் ஒப்படைத்தார். இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோமா? தேவ சத்தத்தை கேட்டால் செவி கொடுப்போம், கீழ்ப்படிவோம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போது சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். வேதத்தில் தேவ சத்தம் கேட்பவர்கள் பலர் உண்டு. ஆதாம், காயின், ஆபிரகாம், யாக்கோபு, லாபேன், மோசே, இஸ்ரவேல், சாமுவேல், தாவீது, சாலமோன், எலியா, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், யோனா, பேதுரு, பவுல், யோவான், இவர்கள் எல்லோரும் தேவ சத்தத்தை கேட்டார்கள். தேவன் மெல்லிய சத்தத்தால் பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் தன்னுடைய தரிசனத்தில் கண்ட இயேசுவை குறித்து சொல்லுகிறார். அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போலாகிறது என்று எழுதுகிறது. சகோதரரே, சகோதரிகளே, இன்று அவருடைய சத்தத்துக்கு கேட்பீர்களாகில். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம், கீழ்ப்படிவோம். நம் தேவனுடைய மந்தியில் உள்ள ஆடுகள் மெய்ப்பனாகிய கிறிஸ்து ஆடுகளாகிய நம்மை அறிந்திருக்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைக்கும் மெய்ப்பெண், நல்ல மெய்ப்பரே, எங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து எங்களை ஆத்மாவை தேற்றும் என்று தேவனத்தில் மன்றாடி ஜெபிப்போம். என் அன்பா நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா, கர்த்தர் உங்களுடைய மந்தியில் எங்களை மேய்க்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அப்பா. உன் பாதையில் நாங்கள் வர வேண்டும் அப்பா. உங்களுடைய ஆட்டில் கர்த்தாவை நாங்கள் வழி விலகி செல்லாதபடி கர்த்தாவை இந்த ஆட்டை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. பாதப்படியில் ஒப்படைக்கிறோம் அப்பா. எங்களை ஏற்றுக்கொண்டு மந்தியில சேர்த்து கொள்ளும் ராஜா. அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை வாசிக்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகளுக்கு தந்து எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.